இன்றைக்கி வியாழக்கிழமை நான் செஞ்ச பூஜையை தான், ஈவினிங் பூஜையை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன். 4 மணிலேருந்து அப்படியே மேகம் கருகருன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5:30 மணியை போல் சரன்னு தூறல் போட்டுச்சு. அப்புறம் ஒரு 6 மணிக்கு சரியான அடமழை பெஞ்சிச்சு. சரி, அது பாட்டில் ஒரு பக்கம் ஓரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் செய்கிற பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கரண்ட் இல்லை. டார்ச் லைட்டு வெளிச்சத்தில் தான் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயும் வழக்கம் போல் நிலவாசலில் 2 விளக்கேற்றி வச்சுட்டு அங்கே சாம்பிராணி காமிச்சிட்டு அப்புறம் வீட்டு விளக்க விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்துட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டு விளக்க விளக்கேற்ற பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன். எனக்கு எப்பவுமே நான் சாமி கும்பிடும்போது கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விளக்கேற்றி வீட்டில் சாம்பிராணி புகை இந்த மாதிரி போட்டால் தானே வீடே வந்துட்டு ஒரு மங்களகரமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. கந்தசஷ்டி கவசம் வந்துட்டு சஷ்டி இப்போ 2024 சஷ்டியிலேருந்து தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பாடவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு மாதம் வந்துட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். சாமி பாட்டு கூடவே அது மனப்பாடமாகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சிவபுராணமும் எனக்கு வந்துட்டு பாட எனக்கு மனப்பாடமாகவே ஆயிடுச்சு. மற்ற சாமி பாட்டுங்கள்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும்னு ஆசை. கூடிய விரைவில் அதையும் நான் மனப்பாடம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படியே சரி, ரொம்ப நாள் ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு ஒரு 6 நாள் கிட்ட ஆயிடுச்சு, போய் சாமி கும்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன். கோயிலையே சரியான மழை. சரி, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. கோயிலில் கொடுத்த பிரசாதம் தான் இது. நாளைக்கு பூஜை செய்கிறதுக்கு பூவு இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டிலே வந்துட்டு கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கும் சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டு போனேன். வந்ததுக்கப்புறம் தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. எப்பயுமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த விரலில் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோயிலுக்கு போக தான் நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அந்த விஷயந்தான் சொல்கிறேன். மோதிர விரலில் தான் நம்ம எப்பயுமே வந்துட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.